அரசியர்கள் தோல்ல வச்சு கண்ணகிக்கு சிலையை கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி ஆங்கிலத்தின் தோல்ல தமிழை வச்சு கடத்துறதை என்னுடைய பெரிய முயற்சியாக நான் எடுத்துட்டு இருக்கேன். Even if you have to go tell an Englishman that Tamil is such a beautiful language, you have to talk in English. இவ்வளவு பெரிய தமிழை கைவசப்படும் அப்படின்னா ஆங்கிலம் பெரிய விஷயம் அல்ல. ஆங்கிலேயனே வெளியில வரட்ட முடியும்னா ஆங்கிலம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. But remember, one happens to be the language of your heart. The other one happens to be the language of the street. வீதிக்காக ஒரு மொழி கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். மனதுக்காகவும் உணர்வுக்காகவும் ஒரு மொழி கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். உடம்பு சரியில்லாத போதோ, மனசு வேதனைப்படும் போதோ, சந்தோஷப்படும் போதோ, அம்மானு சாஞ்சு ஒரு சுவர்ல உட்காரும் பொழுதும் அடிவயத்திலேருந்து வரக்கூடிய உன்னுடைய தாய்மொழி தரக்கூடிய அந்த உத்வேகமும் அந்த உணர்ச்சியும் அந்த தைரியமும் அந்த சந்தோஷத்தையும் வேற எந்த வேற்று மொழியாலையும் கொடுக்க முடியாது. மொழியை கொண்டாடக்கூடிய எல்லாருமே பொங்கலை பெரிய விஷயமாக நினைப்பீங்கன்னு பாருங்க. சரி, அடுத்தது எதுக்காக இப்படி பிரிச்சு பாக்குறோம்பா? தீபாவளி கொண்டாட முடியாதவங்க கூட பொங்கல் கொண்டாடுவாங்க. நேத்து திருநெல்வேலியில போகக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த வழியோட போகும் பொழுதெல்லாம் பார்த்தேன், எல்லா நெல்வேலி. வேலி அப்படிங்கிறது ஒரு பயிரை சுற்றி போடக்கூடிய காப்பு மட்டுமே இல்லை, விளையும் இடமும் வேலிதான். எல்லாம் கல் நட்டு பட்டா போட்டு விற்க ஆரம்பிச்சாச்சு. குழந்தைங்களுக்கு கொலம்பஸ் தெரியுது, குழந்தைங்களுக்கு எல்லா விதமான உங்களுடைய பிசிக்ஸ் லாஸ் எல்லாம் தெரியுது, லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் தெரியுது, பாஸ்கல் தெரியுது, எல்லாரும் தெரியுது. ஆனா அரிசி எந்த மரத்துல விளையும் கேட்கக்கூடிய குழந்தைகளாக மாறிட்டு இருக்காங்க. அரிசி எங்க விளையுதுன்னு தெரியாது. அரிசி எங்க கிடைக்கும்னா தே ஜஸ்ட் சே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணெய் எங்க கிடைக்கும்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கிடைக்கும்னு சொல்றாங்க. எதுல இருந்து வருதுங்கிற பக்குவமும் புரிதலும் கூட இல்லாம we produce lots and lots of graduates, unfortunately incomplete and immature. வேருக்கு திரும்பி போகணும். அதற்கு கூப்பிடதான் நான் வந்திருக்கேன். அவங்க திரும்பி வேருக்கு போலாம், கர்வத்தோட போலாம், தன்னம்பிக்கையோட போலாம், மிதம் மிஞ்சிய நான் அப்படிங்கிற பெருமையோட போகலாம். விவேகானந்தரை கேட்கும் பொழுதுதான் அவர் சொல்வாரு, I come from that nation which was at the top of its civilization when your forefathers were still swinging in the branches அப்படின்னு ஆங்கிலேயனை பத்தி சொன்னார். எந்த நாடு தனது கலாச்சாரத்தின் உச்சத்தில் இருந்ததோ அந்த நாட்டிலிருந்து வருகிறேன். எங்கள் நாடு கலாச்சாரத்தின் உச்சத்தில் இருக்கும்போது உங்களுடைய மூதாதையர்கள் மரத்தை விட்டு கூட இன்னும் இறங்காமல் அங்கும் இங்கும் ஓடாடி கொண்டிருந்தார்கள். அவங்கெல்லாம் இவால்வ் ஆறதுக்கு முன்னால் இவால்வ் ஆன ஒரு ஜெனரேஷன். வாட் யூ நோ அபவுட் இட்? இந்த நாட்டை பத்தி என்ன தெரியும்? அன்பார்ச்சுனேட்லி எங்க தலைமுறை உங்களுக்கு பல விஷயத்தை அறிமுகப்படுத்தலமா. இங்க அத்தனை பேர் கூடியிருக்கக்கூடிய சபையில அப்பட்டமாக அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கு. அகிம்சையை உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்தல, காந்தியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தல, சுதந்திரத்தை அறிமுகப்படுத்தல, அதற்கான போராட்டத்தை அறிமுகப்படுத்தல, எத்தனை பேர் பட்டாங்கிறத பத்தி நாங்க அறிமுகப்படுத்தல. We have never taught you what it is to have a backbone made of iron and steel. சாதாரண முதுகெலும்பு இல்லாமல் ஒரு நல்ல முதுகெலும்பு இருக்கக்கூடிய எதையுமே நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. நீங்க தடுமாறி கீழே விழும்பொழுது மட்டும்தான் உங்களை எழுப்பி விடக்கூட முடியாம விழுந்துட்டீங்களேன்னு கை கட்டி சிரிக்கக்கூடிய மூத்த தலைமுறையாக நாங்க மாறி போனது மிகப்பெரிய சோகத்துக்குரிய ஒரு விஷயம். எங்களுடைய தாய் தகப்ப நாங்க 200க்கு 200 வாங்கினோமான்னு கவலைப்படல, ஆனா மனிதர்களாக வாழ்ந்தோமான்னு கண்டிப்பாக கவலைப்பட்டாங்க. 200க்கு 200 நான் கெமிஸ்ட்ரியில வாங்கினேன், நான் பிசிக்ஸ்ல வாங்கினேன், இது எதுவுமே கேட்கல. பல நேரங்கள் எங்க அப்பாவுக்கு நான் எந்த வகுப்பு படிக்கிறேன்னு கூட எங்க அப்பாவுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நாளைக்கு இந்த குழந்தையால 4 பேருக்கு எந்த விதமான சோகமும் வராதுன்னு தெரியும். இழுத்து கண்ணங்கனமா அடிச்சவங்க தான். ஆனா ஒரு நாள் கூட எங்க அப்பாவோ அம்மாவோ பயந்தது கிடையாது. நாங்க ஏதாவது சொல்லி இது ஏதாவது பண்ணிக்குமோ அப்படின்னு, இது எப்படியாவது போய் தற்கொலை பண்ணிக்குமோ அப்படின்னு அப்பா பயந்ததில்லை. ஒருவேளை கொலை பண்ணிடுமோன்னு பயந்திருக்கலாம், தெரியாது. ரைட்? இந்த பயங்கள் இல்லாம வளர்ந்தவங்க நாங்க. கண்டிக்கும் போதும் தண்டிக்கும் போதும் தாய் தகப்பனுக்கு எந்த பயமுமே இல்லை. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட செல்லம் இல்லை. எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு மொழி இருந்தது, எங்க கிட்ட எடுக்கிறதுக்கு பண்பாடு இருந்தது, எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு உணவு பழக்க வழக்கம் இருந்தது, எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு எல்லாமே இருந்தது அவங்க கிட்ட. உங்க கையில மீண்டும் இதை தூக்கி தரும். அடுத்த தலைவருடைய மிகப்பெரிய சோகம் என்னவாக இருக்கும்னு நான் சொல்றேன். போன வருடம் இதே நேரம் இந்த பொங்கலை நான் கொண்டாடினது வேற்று பூமியில. புலம் பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் நடுவுல தான் இந்த பொங்கலை நான் கொண்டாடினேன். இந்த பொங்கல் அங்க கொண்டாட போன போது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தோணுது என்ன தெரியுமா? அங்கிருந்த அந்த மக்களுடைய தவிப்பு, மிகப்பெரிய சோகங்கள் எல்லாம் தாண்டி, மிகப்பெரிய துன்பங்கள் எல்லாம் தாண்டி, கண்ணுல வழியக்கூடியது கண்ணீர் இல்லாம ரத்த கண்ணீர் வழியக்கூடிய 75 65 ஆய்ந்த தாயும் தகப்பனும் மண்ணில் இருந்து பெயர்க்கப்பட்டு எடுத்து இன்னொரு பூமியில கொண்டு போய் நடப்பட்டு, அந்த அவங்களுடைய குழந்தைங்களுக்கு 35 வயசாயி, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு 40 வயசாயி பொங்கல் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ்ல இருக்கக்கூடிய கேலண்டரை பார்த்து, ஓ இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொங்கல் கொண்டாடுவாங்க,
எவ்வளவோ இன்னைக்கு போகி கொண்டாடுவாங்க. தேடினாலும் அங்க வேப்பமரம் கிடையாது. -30 டிகிரி இதுல அங்க இருக்கக்கூடிய டொரண்டோல தேடினாலும் வேப்பமரம் கிடையாது, தேடினாலும் பூளப்பூ கிடையாது, தேடினாலும் ஆவாரம்பூ கிடையாது, தேடினாலும் மாவிலை கிடையாது. ஆனாலும் காப்பு கட்டணுங்கிற ஆசை மட்டும் மனசுக்குள்ள அப்படி இருக்கு. எதற்காக காப்பு கட்டுறோம் அப்படின்னு இருக்கு. கோவில்ல கொண்டு போய் பொங்கல் கொண்டாடுறாங்க. அவங்களுடைய பெரிய சோகம் என்ன தெரியுமா? குழந்தைங்க யாரும் தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க. We are all Canadian citizens. Why should we learn தமிழ் அப்படின்னு எங்களுக்கு தமிழ் தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஏன் இப்ப கூட ஊடகங்களை நீங்க பார்த்திருக்கலாம். பெரிய பெரிய பாட்டு போட்டிகள் எல்லாம் எப்படியும் there will be a representation from Germany or from Toronto. எங்கிருந்தாவது ஒரு சிங்கள தமிழர் வந்து பாடக்கூடியதாக இருக்கும். கையில இருக்கக்கூடிய அந்த பாட்டு குறிப்புகள் எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும். பாடுறது மட்டும் தமிழ். தாய்மொழி உங்களை விட்டு போனா அந்த சோகம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும்.